கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே இந்த காணொலி அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு பக்கம் ஆத்தும பாரம்தான், ஒரு பக்கம் தெய்வ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு தான், ஒரு பக்கத்தில் நாம் செய்கிற காரியம் சரியா தவறா என்கிற ஒரு சிந்தையும் சில நேரங்கள் உண்டாகிறது. என்றாலும் தேவனுடைய அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள் அல்லவா. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். பிரியமான தேவஜனமே, இந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், பாடுகளுக்கு பின்வரும் மகிமை, பாடுகளுக்கு பின்வரும் ஆசீர்வாதம், பாடுகளுக்கு பின்வரும் பரிசுத்தம், பாடுகளுக்கு பின்வரும் ஆரோக்கியம், இவைகளை குறித்து தான் நிருபங்கள் அதிகமாக சொல்லுது. இப்போ மிஷினரிகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி வரும்பொழுது ஒரு மிஷினரி அவர் தென்னிந்தியாவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை, நமக்கு நல்ல கவனிங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ்கிற வசிக்கிற பரிசுத்தவான்களே, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, திருநெல்வேலியை கர்த்தர் நேசித்தார் என்றால் நீங்களும் உங்கள் தேசத்திலே, உங்கள் மாவட்டங்களிலே, உங்கள் மாநிலங்களிலே இருக்கிற மக்களை நீங்கள் நேசித்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? சுவிசேஷ காரியமா, ரட்சிப்பின் காரியமா ஏதாவது செய்ய முடியுமா? கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து மிஷினரிகளை அனுப்பி கொண்டு வருகிறார். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி ரேணி சையர்வாள், ரேணி சையா. இந்த ரேணி சையா என்ன செய்யிருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு அப்போஸ்தலன் வந்திருக்கிறாங்க. இங்கே அவர் திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். திருச்சபைகளை ஸ்தாபிப்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரங்களால் நிறைந்த பட்டணம். இங்கேதான் உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, ஜாதி கலாச்சாரம் இருந்துச்சு, ஜாதி வன்முறை இருந்துச்சு, தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று சொல்லி சபைக்குள்ளே இன்ன ஜாதி தான் வர வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. அவைகளெல்லாம் மாற்றி அமைத்தது இந்த ரேணி சையர்வாள் அவர்கள் தான். அதற்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு பாடுகள், அவர் சரீரத்தில் பட்ட உபாதைகள் எவ்வளவு தெரியுமா? ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சிடணும்னு சொல்லி ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு மனிதன் அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தார். பாருங்க, திருநெல்வேலியில் ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா? உடன்கட்டை ஏறுதல் ஒரு கலாச்சாரம் இருந்து தெரியுமா? ஆண் செத்து போனால் பெண்ணை உயிரோடு என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. உடன்கட்டை ஏறுதல். எவ்வளவு கொடுமையான சட்டங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. கலாச்சார கேடுகள் இருந்துச்சு. அநேக விதமான கொள்கை விபரீதங்கள்லாம் இருந்துச்சு, ஜாதி வன்கொடுமைகள்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் மாற்றி சரி செய்து சபையை ஸ்தாபித்து சபைக்குள்ளே எல்லா ஜாதிகளும் ஒன்றுதான் என்று சொல்லி சபைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே பழக்குவித்த ஒரு தேவனுடைய பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மகிமையான ஒரு ஊழியக்காரன் ரேணி சையர்வாள். ஆலங்குளத்தில் ரேணிஸ் ஆலயம்னு சொல்லி ஒரு சின்ன சேப்பல் ஒன்று வச்சிருக்கிறாங்க ரேணி சையர்வாளுக்கு. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார். காரணம், ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்தவர் ரேணி சையர்வாள். சில சட்ட திட்டங்களை மாற்றி இருக்கிறார், சில பண்புகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார், நல்ல கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மிஷினரி ஒருத்தர் வருகிறார் என்று சொன்னால், இருக்கிறார் என்றால், இப்போ எடைங்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கிறது. ஒவ்வொரு மிஷினரிகளும் இருக்கிற இடத்துல இந்த 3 கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆலயம் இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும். அப்படிதான் மிஷினரிகள் தோற்றுவிக்கப்பட்டதான திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு செல்வ செழிப்பா இருக்குதுல்ல. காரணம், மிஷினரிகள் தங்களை தியாகமாக அர்ப்பணித்த இடம். தங்களையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, இரத்த சாட்சியா மரித்தவங்க இந்த மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான இந்த புண்ணிய பூமியில பிறந்த நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்?
கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையில் இந்த ரேணி சையர்வாள் ஐயாவை குறித்து சில காரியங்களை பேசுவதற்கு, நிறைய காரியங்கள் பேசலாம், பேசுவதற்கு சமயம் இல்லை, சில காரியங்களை குறித்து மட்டும்தான் பேசும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண கை சோதரம். தொடர்ந்து ஆண்டவரே காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கு, ஒரு புரட்சியை உண்டாக்குங்க, புரட்சியாளர்களாய் மாறட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.